ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். இது ஸ்மூதி போல் ரெடி பண்ணி நம்ம இதை வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தொப்பை எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்துருக்குறேன். இப்போ வந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்வீட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அதுலேயும் ஒயிட் சுகர் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். ப்ரௌன் சுகர் வேணால் அவாய்ட் பண்ண முடியலை அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 டேட்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அத்திப்பழம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்குறேன். இது ஒயிட் அல்லது பிளாக் எது வேணாலும் வாங்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பழம், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற பழம் எடுத்துக்கோங்க, நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப்பு பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் தண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. இதுக்கு போக அவங்களுக்கு ஒரு 12 o'clock போல் ஒரு இந்த வெஜிடபிள் சாலடோ அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தொப்பை வந்து நல்லா குறையிறது உங்களுக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இட்லி தோசை அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.